வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. என்னுடைய சேனலில் இதுதான் முதல் வீடியோ. நம்ம சேனலில் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இனி ஒரு வீடியோஸில் பார்ப்போம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது யார் வேணாலும் படிக்கலாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, கரியர் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் சர்ச்சிங் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யார் வேணாலும் இதை படிக்கலாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னா என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் படித்தா ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டாக ஆகலாம், எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோட கடைசியில் ஒரு டெமோவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. நம்ம எல்லாரும் வெப்சைட் அண்ட் வெப் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்குதுங்களா, இல்லை ரெண்டும் ஒரே வேலை தான் பார்க்குதுங்களா அப்படின்றத திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா எப்போவாச்சும்? ஸோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெப்சைட்டுன்றது ஒரு ஸ்டாட்டிக்னு சொல்லலாங்க. ஏன் நம்ம இதை ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம்னா, நம்மளால் இதை பார்க்க முடியும், ரீட் பண்ண முடியும், பட் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வைக்கிபீடியா, பர்சனல் போர்ட்ஃபோலியோஸ், பிளாக் போஸ்ட் இதெல்லாமே ஒரு வெப்சைட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாங்க. இங்கே வெப் அப்ளிகேஷன்றது டைனாமிக்னு சொல்லலாங்க. ஏன் நம்ம இதை டைனாமிக் கண்டென்ட்னு சொல்கிறோம்னா, நம்மளால் இதை பார்க்கவும் முடியும், ரீட் பண்ணவும் முடியும், மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் அப்ளிகேஷனுக்கு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ஸ் இதனால் அதை சேஞ்சஸும் பண்ண முடியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாங்க. வெப் அப்ளிகேஷன், இந்த வெப் அப்ளிகேஷனை ஒரு 3 லேயராக பிரிச்சுக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், சர்வர் சைட் டெக்னாலஜிஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த சர்வர் சைட் அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பேக் சைடில் ஒர்க் ஆகிறதுங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் கிளைண்ட் சைட் யூஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளைண்ட் சைட் அப்படின்னா என்னென்னு என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தான் ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவாங்க. நம்மளால இதை பார்க்கவும் முடியும், இது கூட இன்ட்ராக்ஷனும் பண்ண முடியுதுங்களா. இதை தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவாங்க, கிளைண்ட் சைடு. அதாவது இந்த ஃப்ரண்ட் அண்ட் படிக்கிறதுக்கு தான் ஒரு சில டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript. இப்போ HTML என்னன்னு பார்ப்போங்க. HTMLனா இதுதான் ஒரு பில்டிங் பிளாக் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வெப் பேஜ்னு சொல்லலாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டல் எடுத்துப்போங்க. இப்போ ஹோட்டலுக்கு போனால் அங்கே டேபிள்ஸு, சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே யார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஹோட்டலோட ஆர்கனைசர் பண்ணியிருப்பாங்களா. அதே மாதிரி தாங்க HTML ஒரு வெப் பேஜில் எனக்கு இந்த இடத்துல தான் இந்த டெக்ஸ்ட் இருக்கணும், இந்த இடத்துல தான் இந்த இமேஜ் இருக்கும் அப்படின்றது பண்ணுறது எல்லாமே HTMLங்க. நெக்ஸ்ட் CSSனால் என்னென்னா ஒரு வெப் பேஜுக்கு ஸ்டைலிங்னு சொல்லலாங்க. அதாவது இப்போ நம்ம எப்படி ஒரு வீடு கட்டி முடிச்சோடனே பெயிண்ட் அடிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க ஒரு வெப் பேஜுக்கும் நம்ம டிசைனிங் கொடுக்கறது, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கறது, இது எல்லாமே CSS தாங்க பண்ணும். CSS யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை ரெஸ்பான்சிவாகவும் பண்ணலாங்க. ரெஸ்பான்சிவ்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம பண்ண வெப்சைட்டை நம்ம டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்க்கறது தாங்க. அதாவது இப்போ நம்ம ஃபோனாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லேப்டாப் ஆர் பிசியாக இருந்தாலும் சரி, அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டை வியூ பண்ணுறது தான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டுன்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ CSS ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்னென்னு. ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்னென்னா அது ஒரு ப்ரீ பில்ட்டுன்னு சொல்லலாங்க. ப்ரீ பில்ட்னா ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஏற்கனவே எழுதி வச்ச கோடை தான் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு 20 லைன் எழுதுகிற கோடை ஒரு 4-5 லைனில் எழுதிட்டு போயிடலாங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு வெப் அப்ளிகேஷனை மேக் பண்ணுறதுக்கு ஈஸின்னே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாங்க. எப்படி நம்ம வீட்டில் ஒரு சுவிட்ச் போட்டால் லைட்டு ஃபேனு ஓடுதுங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம வெப் பேஜ்லேயும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்
ஆகணும். அதுக்கு தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் ஒரு சில லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்கலான்னா React.js, Angular, Vue.js. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸை மட்டும் நான் சொல்கிறேங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து டிமாண்ட்லேயே இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா இப்போ ரியாக்ட் வந்து டிமாண்ட்லேயே இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ரியாக்ட் ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரியாக்டை படிச்சிங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனும் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷனும் பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டில் யார் எக்ஸ்பெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களே தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர் ஆர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சர்வர் சைட் பார்க்கலாம் வாங்க. சர்வர் சைட்னா வந்து இதுதான் வந்து ஒரு லாஜிக் பில்டிங்னே சொல்லலாங்க. இங்கே தான் வந்து சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் வந்து நடக்குங்க. அதாவது வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, ஆத்தென்டிகேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுன்னு சொல்லலாங்க. ஸோ இதை படிக்கிறதுக்கு வந்து ஒரு சில லாங்குவேஜஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா Node.js, அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா Express.js, பைத்தான், அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா Django, தென் ஜாவா, அதோட ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், PHP, தென் அதோட ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா லாரவல். இப்போ இது எல்லா லாங்குவேஜஸுமே நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நீங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி படிங்க, தென் அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் படித்தாலே போதும். தென் நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நம்மளுடைய டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு டேட்டாபேஸில் தாங்க வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த டேட்டாபேஸஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ஒரு சில லாங்குவேஜஸ் அண்ட் டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா MySQL, MongoDB, AWS, PostgreSQL இதெல்லாம் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேக்அண்ட் டெக்னாலஜியில் யார் எக்ஸ்பெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களே தாங்க வந்து பேக்அண்ட் இன்ஜினியர் ஆர் பேக்அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னா யாருன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியும் பேக் அண்ட் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி யார் கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷனை பண்ணுறாங்களோ அவங்களே தான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எப்படி கிளைண்ட் சைட் சர்வர் சைட் டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் வந்து 10 டேட்டாஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாருங்க. கேட்ட உடனே இந்த கிளைண்ட் சைடு என்ன பண்ணுன்னா சர்வர் சைடுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குங்க. ஸோ இந்த சர்வர் சைடு என்ன பண்ணா அந்த நம்ம கொடுத்த அந்த ரெக்வஸ்ட்டை வந்து டேட்டாபேஸில் போய் இந்த டேட்டாஸை எடுக்குங்க. இங்கே இந்த டேட்டாபேஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட அந்த டேட்டாவை வந்து எடுத்து இங்கே வந்து ரிசல்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க சர்வர் சைடுக்கு. இங்கே தான் வந்து இந்த சர்வர் சைடு வந்து ஒரு சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே கிளைண்ட் சைடுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக வந்து சென்ட் பண்ணுங்க. அதை தான் நம்ம வந்து வெப் ப்ரௌசரில் வந்து பார்ப்போம், கிளைண்ட் சைடில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து சோர்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லலாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்து இதை வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணும்போது நம்ம மற்ற டெவலப்பர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணிக்கலாம், நம்ம கோடை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், நம்ம பண்ண ப்ராஜெக்டை வந்து மறுபடியும் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. அதுக்கு வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு பாப்புலர் டூல் சொல்கிறாங்க, அது வந்து கிட். இந்த கிட் வந்து ஒரு பாப்புலர் டூல்னே சொல்லலாம் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி பார்த்தாச்சு, பேக் அண்ட் டெக்னாலஜி பார்த்தாச்சு, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் பார்த்தாச்சு. இது மட்டுமே எனக்கு தெரிஞ்சால் போதுங்களானா இல்லைங்க, ஒரு சில பேசிக்ஸ் நாலேஜும் வந்து நமக்கு வந்து வேணுங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு இன்டர்நெட் அண்ட் ப்ரௌசர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான பேசிக்ஸ் நாலேஜும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வேணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஒரு டெமோக்கில் போயிடலாம். நான் வந்து என்னோட வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாப்புலரான வெப்சைட்டை தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன், W3 ஸ்கூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து HTML வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து HTMLங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து CSS வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு எல்லோ கலரில் இருக்கணும் அப்படின்றத வந்து CSS வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ CSS யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவாகவும் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதுக்கு வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்டருக்குள்ளே போய்க்கோங்க. இன்ஸ்பெக்டரில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஸோ முன்னாடி வந்து நம்மளோட வெப்சைட் இப்படி தான் இருந்தது. பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெவலப்பர் டூல்ஸில் மேலே வந்து ஒரு ஃபோன் மாதிரி ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா
நிறைய ஃபோன்ஸு ஐஃபோன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஏதோ கிளிக் பண்ணுறப்ப நான் சாம்சங் கிளிக் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட வெப்சைட் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இதை தான் வந்து ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சாம்சங் மொபைலை பார்த்தேன்னா இப்படி தான் வந்து எனக்கு அந்த வெப்சைட் வந்து தெரியும். நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேனுங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பட்டன்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வர் சைட் பேக்எண்ட் டெக்னாலஜிஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து இதுக்கு லாகின் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்க. இந்த வெப்சைட்டில் நான் வந்து இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். லாகின் பண்ணோடனே எனக்கு வந்து இங்க ஒரு எரர் வருது பாத்தீங்களா. இந்த எரர் வந்து எப்படி வருதுன்னா சர்வர் சைட்ல வந்து சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து ராங்கா என்டர் பண்ணனால எனக்கு வந்து இந்த எரர் வந்து ஷோ ஆகுது. சப்போஸ் நான் இப்போ கரெக்டா போட்டேன்னா இப்போ நான் வந்து கரெக்டாக போட்டேங்க. என்னோட பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் யூசர் இன்டர்ஃபேஸே தான் வருது. அதாவது கிளைண்ட் சைடு தாங்க வருது. சர்வர் சைடில் நான் கரெக்டாக போட்டனால அது வந்து ரீடைரக்ட் பண்ணி மறுபடியும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்ல வருதுங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.